ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட 5 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். ஜெகநாத், செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். நாளை தமிழ்நாடு முழுவதும் தேர்தலுடைய அந்த முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாளை வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. இதற்காக மதுரையில் மட்டும் 5 வாக்கு எண்ணும் மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 வாக்கு எண்ணும் மையங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 5 வாக்கு எண்ணும் மையங்களில் தற்போது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவிஎம் இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் உள்ளே பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிக்கு 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேர்தலானது நடைபெற்றது. இதில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 5 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தற்போது பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 80.43% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையில் 20,07,773 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மதுரை மேலூர் கிழக்கு தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையமானது ஒத்தக்கடை வேளாண் கல்லூரியிலும், மதுரை சோழவந்தான் மற்றும் முஸ்லம்பட்டி தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் கீழக்குடியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலும், மதுரை வடக்கு மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையமானது திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மேற்கு தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை மையமானது மதுரா கல்லூரியிலும், திருமங்கலம் தொகுதிகளுக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை மையமானது கப்பலூரில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும், ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திற்கும், ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா 14 மேடைகள் போடப்பட்டிருக்கிறது. குறைந்தது பார்த்தீங்கன்னா 17 இருந்து 29 சுற்றுகள் வரை நாளைக்கு அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மின்னணு வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்கள், பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக வாக்கு எண்ணிக்கை அலுவலர், நுண் பார்வையாளர்கள், வாக்கு எண்ணிக்கை உதவியாளர்கள் என 5 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 510 பணிகளை தற்போது பணியாளர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள், நுண் பார்வையாளர்கள், வாக்கு எண்ணிக்கை உதவியாளர்கள் என 5 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 308 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாக்குகளை எண்ணும் பணிகளை கண்காணிக்கவும் அப்பணிகளுக்கு உதவிட என 5 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 1300 பணிகள் தற்போது பணியாளர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். 10 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மொத்தம் 224 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது. குறைந்தபட்சமாக மதுரை தெற்கு தொகுதியில் 17 சுற்றுகளாக இந்த வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. அதிகபட்சமாக மதுரை கிழக்கு தொகுதியில் 29 சுற்றுகளாக இந்த வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட 5 வாக்கு மையங்களில் மாநகர் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பாக 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள்ளே யாரையும் தற்போது அனுமதிக்கப்படவில்லை. பொதுமக்கள், பார்வையாளர் யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. உள்ளே முழுவதும் காவல்துறையினர் முழு பாதுகாப்புடன் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள், இதே போல ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அவர்கள் தீவிரமான பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அந்த தொகுதிக்கான வேட்பாளர்கள் மற்றும் தற்போது உள்ளே அனுமதித்து அவர்கள் பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே அவர்களுடைய குறிப்பாக அந்த மெஷின் வைக்கக்கூடிய அந்த இடங்களில் உள்ளே போய் அவர்கள் பார்வையிட்டு வந்துருக்காங்க. மெஷின் வைக்கக்கூடிய இடத்துல ஆயுதங்கள் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்படியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நாளை காலையில் 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியானது தொடங்க இருக்கிற நிலையில் தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய 5 வாக்கு எண்ணும் மையங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தற்போது முழுமையான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறையினர். வாக்கு எண்ணும் மையத்தை முழுமையாக தற்போது காவல்துறையினர் தங்களது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.